சுதா கொங்கராவும் அவருடைய அந்தஸ்து அதெல்லாம் பார்த்து அவருக்கு இலகுவாக ஒரு டைரக்டர் எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருப்பாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் மோகன்ஜி பக்கம் தான் இருக்கேன். பிரபலமான ஒரு பாடகியை ஒரு ஸ்டுடியோவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வர சொல்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்டவர்களை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கறது, பெண்களை இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது, இதெல்லாம் தான் அவர் பண்றாரு. ஆனா இதை அவரே ஒத்துக்க மாட்டாரு. ஒரு வேலையை செய்யறதில்ல, அதுவும் ஒரு இழிவான தந்திரத்தை கையாள போகிறதில்ல. அப்போ அந்த கேரக்டரே தப்புன்னு பல பேர் சமந்தாவை நெல்லை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சினிமா பற்றி நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ சமீபத்தில் சமந்தா அவர்களுடைய திருமணம் எல்லாருக்குமே பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி. சமந்தாக்கு என்ன திருமணம் ஆயிடுச்சு சடனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நடிகைக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே ஒரு செய்தி வரும், இவங்க கூட டேட் பண்ணுறாங்க, இவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி அதுக்கப்புறம் திருமண செய்தி வரும். ஆனால் சமந்தாக்கு மட்டும் எந்த செய்தியுமே வரலையே, திடீர் திருமணம், ஏன், எப்படி? இல்லை இவரோட அவங்க காதல் வயப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கே இந்த வெப்சீரிஸ் ஒன்று பண்ணாங்க அவரோட சேர்ந்து. அதற்கப்புறம் கொஞ்ச நாள்லேருந்தே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க, விரைவில் கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துச்சு. பட் அந்த திருமணம் ஈஷா மையத்தில் நடக்கும்ங்கிறது தான் அதில் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவங்களுடைய ரெண்டாவது திருமணம் மீண்டும் ஒரு ஊரறிய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா திரைத்துறையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராவிலையும் சரி. ஸோ மீண்டும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு அதை பண்ணுவாங்கன்னு தான் நினச்சாங்க. பட் ஈஷா யோகா மையத்தில் ரொம்ப ஒரு 30 பேர் தான் அதிகபட்சம் வந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளவு குறைவான ஆட்களோட ஒரு திருமணத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. மற்றபடி அவங்க திருமணத்தில் நமக்கு ஒன்றும் புது தகவல் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வீட்டில் ஒரு இழப்பு, அவங்க அப்பா இறந்தாருன்னு நினைக்கிறேன் நான். அதில் கொஞ்சம் அவங்க அப்செட் ஆகியிருந்தாங்க. அதற்கப்புறம் இந்த திருமணம். ஓகே சார். இப்போது ஈஷாவில் நடந்த அந்த திருமணம் அதுவே நிறைய பேர் அதுக்குமே கருத்து சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் இருக்குது, கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஈஷா யோகா மையத்தில் ஒரு முறையை பின்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்தும் பல கருத்துக்கள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது அவங்க வாழ்க்கை. அவங்க எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அல்லது ஒரு நடுத்தரில் கூட வச்சு பண்ணிக்கிட்டுமே, அது அவங்க வாழ்க்கை தானே. நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க கிறிஸ்டினா இந்துவா யார் என்ன அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எங்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதோ அங்கே போயிருக்காங்க. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஷா யோகா மையத்தை பொறுத்தளவுக்கு என்னுடைய தாய் வீடுங்கிறாங்க, என்னுடைய இன்னொரு தாய் வீடுங்கிறாங்க. அவங்க பல முறை அந்த மையத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப உயர்வாக பேசியிருக்காங்க. அவரை என்னுடைய அப்பாங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரியான இடம் அதுதானே அவங்க நினைக்கிறாங்க. அங்கே போய் கூட அவர் தலைமையில் அவங்க கல்யாணம் பண்ணல. அங்கே ஒரு கோயில் ஒன்று, அந்த கோயிலில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம எப்படி தலையிட முடியும்? ஓகே சார். ஸோ சமந்தாக்கும் அந்த ஈஷா மையத்துக்கும் என்ன கனெக்ஷன் சார்? ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க எல்லா சிவராத்திரிலையும் நம்மளை அவங்க அங்கே பார்க்க முடியுது. இப்போ திருமணம் வரைக்கும் அங்கே போய் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒன்றுதலாக இருக்காங்களா அந்த ஈஷா யோகா மையத்தோட? இல்லைங்க, நிறைய பேர் அங்கே திரைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே போகிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பெரிய அழுத்தம் யாருக்கு இருக்கும்னா அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இங்கே அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். ஒன்று கடன் வரட்டும், இல்லைன்னா கிசுகிசு வரட்டும். இதில் ஒரு கட்டத்தில் எங்கே போனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு அலையும் போது அவரே ஃபோன் பண்ணுவார். ஜக்கியே ஃபோன் பண்ணி வாங்க உங்களுக்கு நான் ஆறுதல் தரேன்னா போவாங்க தானே. சரி ரைட், அவர் இன்வைட் பண்ணுறாரு போவோமே, என்ன தான் இங்கே கிடச்சிருது பார்த்துருவோமேன்னு போகிறாங்கல்ல. போகிற இடத்தில் அவர் சொல்கிற சில அறிவுரைகள் பொன்மொழிகள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறது வெறும் நடிகைகள் மட்டுமே போகிறதா இல்லை, பல நடிகர்கள் போகிறாங்க. சந்தானம்லாம் நீங்கள் போனதை பார்த்துருப்பீங்க. விவேக் எவ்வளோ பெரிய பகுத்தறிவாளர், அவர் பேசாத பகுத்தறிவு உண்டா? ஆனால் அவரே ஈஷா யோகா மையத்தில் போய் உட்காந்துருந்தார். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சாமியாரை தேடி ஒரு சினிமாக்காரரோ ஒரு பொலிட்டிஷியனோ போனால் எங்கேயோ பணம் கொடுப்பாங்க போல இருக்குது, அதனால் இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்லாம்
தோணும். அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. இல்லாமல் எப்படி ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போக முடியும்? இங்கே நிறையா ஆசிரமங்கள் இருக்குது, மடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் ஈஷாவை நோக்கி அவங்க போகணும்? ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. அது அவங்களுடைய பர்சனல் இல்லையா? ஓகே சார். ஸோ இப்போ சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் நம்ம சுத்தமாக பார்க்க முடியறதே கிடையாது. பெரும்பாலும் அவங்க ஒரு ஹீரோயினாக நடித்த திரைப்படங்களும் வர்றது கிடையாது. தெலுங்குலேயும் சரி அந்த மாதிரி படங்கள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. திடீர்னு திருமணம் வேற. என்ன காரணம்? ஏதாவது கெரியர் பிரேக் எடுத்திருக்காங்களா, இல்லை படத்தில் நடிக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படி குறைச்சிட்டு இருக்காங்களா? என்ன ரீசன்? உங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஆக்சுவலாக சமந்தா மாதிரி வேறு யாராவது ஒரு நடிகைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தால் என்றைக்கோ ஓடிருப்பாங்க. அந்த சமந்தாவுடைய கட்ஸு தான். அவங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நின்று இன்றைக்கும் ஒரு முக்கியமான நடிகையாக இருக்காங்க அவங்க. இதுவே வேறு யாராவது இருந்தால் போதுங்க, சினிமா போதும், முழு நேரமும் ஹாஸ்பிட்டல்லே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம்னு அங்கே போய் படுத்திருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரு பக்கம் சிகிச்சை, இன்னொரு பக்கம் அந்த அதாவது அலோபதி சிகிச்சையை தாண்டி வேறு என்ன இருக்குது அது அப்படிங்கிற ஒரு தேடல், அதில் வந்து சில தீர்வுகள், அதை மக்கள்கிட்ட சொன்னது. இப்படி போய் ஒரு கட்டத்தில் வந்து ஃபிசிக்கலாகவே நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படி நாலாபுறத்துலேயும் அவங்க போராடி அவங்களுடைய நோயை விரட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்குள்ளே வந்தது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இரும்பு மனுஷின்லாம் சொல்லுவாங்கல்ல, சமந்தாவுக்கு அந்த பட்டத்தை கூட கொடுக்கலாம். அப்படி தகுதியான நபர் தான் அவங்க. ஓகே சார். ஸோ சமந்தாவுக்கு கல்யாணம் ஆனோடனே பல இளைஞர்கள் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. யார் சார் சமந்தாவோட அந்த ஹஸ்பண்ட்? ஃபேமிலி மேனோட டைரக்டர் அப்படிங்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தகவல் தெரியும். யார் அவர்? எப்படி இவங்க ரெண்டு பேரோட காதல் எங்கே மலர்ந்துச்சு? அந்த ராஜ் நெடிமோர்னு ஒரு பேர். அவர் வந்து பிரபலமான டைரக்டராக தான் இருக்கார். முக்கியமாக அந்த வெப்சீரிஸ் பண்ணும்பொழுது சமந்தா மீது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த கேரக்டரில் அவங்கள எப்படி நடிக்க வைக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு போராளி அப்படி செய்வாளா, அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு இழிவான ஒரு வேலையை அந்த படத்தில் அவங்க செய்வாங்க. ஸோ ஒரு போராளி எப்படி அதை செய்ய முடியும்? போராளியுடைய குணமே போராடுறது தானே. தந்திரமாக வந்து ஒரு வேலையை செய்கிறதில்ல, அதுவும் ஒரு இழிவான தந்திரத்தை கையாள போகிறதில்ல. அப்போ அந்த கேரக்டரே தப்புன்னு பல பேர் வந்து சமந்தாவை கடுமையாக விமர்சனம் பண்ணும்பொழுது அங்கே யார் ஆறுதலாக இருக்காங்களோ அவங்க மேலே ஒரு லவ் வரும். ஸோ அப்படி வந்தது தான் சமந்தாவுக்கு. அவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி அவரும் வந்து அந்த அந்த அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரில, அவரும் ஒரு ஆறுதல் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களும் ஒரு ஆறுதல் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் சந்தித்தது தான் காதல். பட் இதற்கப்புறம் அவங்க வந்து இதை இப்போ எப்படி ஊர் உலகமெல்லாம் இதை பார்க்கும் அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒரு நடிகை எவ்வளோ நாள் இவங்க ரன் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக தான் பார்ப்பாங்க. அதையெல்லாம் முறியடிக்கணும். அவங்க எப்படி வாழ்க்கையில் ஒரு நோயை முறியடித்தாங்களோ அந்த மாதிரி அவங்க இதையும் இந்த வதந்திகளையும் இந்த கேள்விக்குறிகளையும் அவங்க முறியடிக்கணும். கண்டிப்பாக சார். அது எல்லாமே முறியடிச்சு சமந்தாவோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்த இந்த திரௌபதி திரைப்படத்தோட இஷ்யூ. சின்மய் அவர்கள் ஒரு பாடல் பாடினாங்க. பாடல் வெளியான உடனே இந்த பாடலை பாடினதுக்கே என்னை மன்னிச்சிருங்க, இந்த படத்தில் இந்த டேரக்டரோட படம்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரைப்படத்தோட டேரக்டர் யாருன்னே தெரியாமல் அவங்க பாடல் பாடியிருப்பாங்களா? சரியான கேள்வி கேட்டீங்க. இதைத்தான் எல்லாரும் வந்து சின்மயை நோக்கி கேட்கணும். யாராக இருந்தாலும் சரி. இப்போ பி சுசீலாலாம் அத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுங்கன்னா பாடுவாங்களா? யார் டைரக்டர்னு கேட்பாங்கல்ல. டைரக்டர் அங்கே நிற்கிறாரான்னு கேட்பாங்களே. ஏன்னா இதெல்லாம் அடிப்படை மரியாதை. ஒரு பிரபலமான ஒரு பாடகியை ஒரு ஸ்டுடியோவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வர சொல்கிறாருன்னா அந்த இடத்துல டைரக்டர் வந்து நமக்காக நிற்கணுங்கிறது ஒரு அடிப்படை மரியாதை. அதை கூட சின்மை எதிர்பார்க்கலையா? அப்போ தெரிஞ்சே பாடினாங்களாங்கிற பல கேள்விகள் இதையொட்டி வருது நமக்கு. அதுக்கெல்லாம் அவங்க சின்மை தான் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். ஒரு படத்தில் பாடி முடிச்சுட்டு சரியோ தவறோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அவரை பற்றி கேள்வி கூட பட்டிருக்கலாம். ஏன்னா அப்போ அவங்க சொல்கிற மாதிரி விசாரிக்காமல் கூட வந்து பாடியிருக்கலான்னே வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் கேள்விப்படுறீங்க, என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? அது பொதுவெளியில் வந்து பகிரக்கூடாது. இப்போ அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது, நிஜமாக எனக்கு வருத்தம் சார் உங்கள் படத்தில் பாடினது, நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், முடிஞ்சால் என் பாட்டை படத்துலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்கிறது தானே ஒரு நேர்மையான பாடகிக்கு அழகு. அவங்க வந்து பொதுவெளியில் வந்து அவரை ரொம்ப இழிவாக பேசிட்டு இப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணவரோட சேர்ந்து அந்த படத்தில் நான் பாடிட்டேனே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அவர் படம் எதுவுமே நான் பார்த்ததில்லை. எனக்கு அவருடைய கொள்கைகள் மீது நமக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது. ஏன்னா பெண்கள் குறித்து அவர் வைத்திருக்கிற ஒரு கருத்து, ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தின் மீது தொடர்ந்து அவர் வந்து ஒரு கருத்தை
திணிப்பது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் படங்களை நம்ம பார்க்குறது இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் அதை தாண்டி இன்னொரு படத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால் நான் பார்க்குறதில்ல. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு டைரக்டர் எவ்வளோ மனம் வேதனைப்பட்டிருப்பாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் மோகன்ஜி பக்கம் தான் இருக்கேன். நம்ம வந்து கட்டாயமாக அவருக்கு இந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ டைரக்டர் பேரரசு காலையில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த படத்தில் பாடினதில் வெக்கம் இருக்குது, சங்கடம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்கம்மா, அவர் வேற ஒருத்தரை வச்சு பாட வச்சுப்பாருன்னு சொல்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பதில் சொல்லலையே, கொடுத்துட வேண்டியது தானே. ஓகே சார். இப்போ திரௌபதியோட இயக்குனர் மோகன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சித்தாந்தம் உங்களுக்கு பிடிக்கல, என்னோட சித்தாந்தம் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான், நீங்கள் என்ன கடவுள் எதிர்ப்பாளரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம பேசும்போதே நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க திரௌபதி இயக்குனர் மோகன் அவர்களுடைய அந்த அவர் எதை ஆதரிக்கிறார் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கறது, பெண்களை இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது, இதெல்லாம் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் இதை அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவரே நான் இவங்களுக்காக தான் பேசுகிறேன், இந்த சமூகத்துக்காக தான் பேசுகிறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையான ஒரு வீடியோ விடலை, கடவுளை பற்றி நான் பேசுகிறேன் அது உங்களுக்கு பிடிக்கலையான்னு விடுறாரு. இதை எப்படி, இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? அந்த பிரச்சனையை திசை திருப்புறது, வேறு மாதிரி கொண்டு போய் வேற ஒருத்தரோட சண்டை போட விட்டுட்டு போயிடுறது. ஸோ அதற்கான முயற்சியாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் தப்பு. இப்போ உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் நேரடியாக சண்டை போடணும், அந்த விளக்கத்தை நேரடியாக கேட்கணுமே தவிர நான் கடவுளை நம்புகிறேன் நீ கடவுளை நம்பலையான்னு ஒரு கேள்வி வச்சு இந்த டிபேட்டை மாற்றுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தந்திரமாக இருக்குது. அதை அவர் செய்யக்கூடாது. இப்போ நாம் எதுக்கு அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணுறோம்? ஒரு பாடகி, ஒரு டைரக்டரு, அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையை அவங்க ஏற்படுத்திட்டாங்களே, பொதுவெளியில் அவரை இழிவுபடுத்திட்டாங்களேன்னு நம்ம அவர் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் பிரச்சனையை எப்படி வேறு மாதிரி திருப்பும் பொழுது இப்போ நமக்கு என்ன தோணும்? ஏன்டா நம்ம பேசணும்னு தோணும். இப்போ நம்ம பேசி அவருக்கு ஒன்றும் ஆயிட போகிறதில்ல, அது வேறு. பட் இருந்தாலும் என்னை போல் இன்னும் வந்து இதை பார்க்குறவங்க பல பேர் இவர் சரியாக தானே சொல்லியிருக்காருன்னா தோணும்ல. இப்போ அதை திசை திருப்புற மாதிரி தானே இருக்குது அவர் பேசுகிறதெல்லாம். அதை அவர் தவிர்க்கணும் கட்டாயமாக. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இவர் திருப்பவும் சுதா கொங்குரா அவங்க கூட திரும்பவும் இணைகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கே, இது எந்த அளவுக்கு உண்மை? சுதா கொங்குரா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்காங்க. திரும்பவும் இப்போ இந்த படம் பண்ணும்பொழுது எப்போவுமே ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோம் சார் அப்படிம்பாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரெல்லாம் வந்து சொன்ன நேரத்துக்கு வர்றாங்களோ, நினைத்ததை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்களோ, அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அடாடா இவரை மாதிரி ஒரு ஹீரோவோட இன்னொரு முறை ஒரு படம் பண்ணலாமேன்னு தோணும். அதை கட்டாயமாக சொல்லுவாங்க. அவருக்கும் அதே மாதிரி தோணியிருக்கும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோவை ஒரு டைரக்டர் எப்படி கையாளுறாங்கன்னு ஒன்று இருக்குது. இங்கே பல பேர் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க, அவங்களோட இவங்க திரும்ப சேரவே மாட்டாங்க. அது மாதிரிலாம் நிறைய இங்கே நடந்திருக்கு. பட் சுதா கொங்குராவும் அவருடைய அந்தஸ்து அதெல்லாம் பார்த்து அவருக்கு இலகுவாக காட்சிகளை கூட மாற்றிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் ஒருவருக்கு ஒரு புரிதல் இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து வியாபார ரீதியாகவும் ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ பராசக்தி எவ்வளோ சூப்பராக இருந்தால் சிவகார்த்திகேயன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அந்த படத்தை வாங்குவதற்கான டிமாண்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இதெல்லாம் எல்லாமே கலந்தது தானே.